ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஆல் பேங்க் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துகிறவர்களுக்கு ஏப்ரல் 1 ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னா, இனிமேல் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துகிறவர்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கூடுதலாக பணம் பிடிக்கப்படும். அது என்ன சார், எப்படி சார், எதற்காக சார் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறீங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவர் கொடுத்துருக்க மிகப்பெரிய அப்டேட் தான். அது என்ன அப்டேட்டுன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் 1 முதல் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துவர்களுக்கு பரிவர்த்தனை கட்டணம் சொல்லிட்டு இருக்கு. டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுன்னு அந்த பரிவர்த்தனை கட்டணம் உயரப்போகிறது சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோத்துலேருந்து எவ்வளோ உயரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பரிவர்த்தனை கட்டணம் என்ன சார், நான் எதுக்காக சார் நான் பரிவர்த்தனை, இப்போ ஏடிஎம் கார்டு பயன்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல் பேங்க் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. ஏடிஎம்மில் போய் கேஷ் எடுப்பீங்க. அப்படி கேஷ் எடுக்கும்போது அந்த அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா மாதத்திற்கு 3 முறை இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் உங்கள் கார்டை வச்சு எந்த ஏடிஎம்மில் வேணாலும் 3 முறை இலவசமாக எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுவே 3 முறைக்கு மேலே போகும்போது 4வது வாட்டி 5வது வாட்டி ஒரு மாதத்தில் 3 முறை மட்டும்தான். மீது 3 முறைக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டணம் சொல்லுவாங்க, பரிவர்த்தனை கட்டணம் சொல்லிட்டு. கேஷ் எடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ₹16 இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ ₹19 உயர்த்தியிருக்காங்க. அதே போல் மினி ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 முறை மட்டும் தான் இலவசம். அடுத்த 3 முறைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்து எடுக்கும் போதெல்லாம் மினிமம் பேலன்ஸு அண்டு பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு ₹6லேருந்து ₹8 வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. என்ன காரணம் சார், எதற்காக சார் உயர்த்திருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா கேஷு, டாடா இண்டிகா கேஷு, இந்தியா ஒன் கேஷ் ஏடிஎம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஏடிஎம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய எங்களுக்கு பொருட்செலவு அதிகமாக இருக்குது. அதனால் கட்டணம் உயர்த்தினால தான் எங்களால் சரி செய்ய முடியும் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாடிக்கையாளர் பரிவர்த்தனையை உயர்த்தியிருக்காங்க, பரிவர்த்தனை கட்டணத்தை. இது நீங்கள் ஒரு மாதத்துக்கு 3 முறை எந்த ஏடிஎம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதற்கு மேலே போகும்போது மட்டும்தான் இந்த கட்டணம் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படும் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஐசிஐசி பேங்க் கஸ்டமராக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க. ஐசிஐசி பேங்க்கில் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த ஏடிஎம்ல யூஸ் பண்ணுங்க. ஐசிஐசி பேங்க் ஏடிஎம்ல யூஸ் பண்ணிங்கனாக்கா 5 முறை வரைக்கும் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருவாங்க. ஐசிஐசி பேங்க் ஏடிஎம் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் 5 முறை. அதுவே நீங்கள் 5 முறைக்கு மேலே போகும்போது தனியார் ஏடிஎம்மில் இந்தியா ஒன்னோ, இண்டி கேஷோ, இட்டாச்சி ஏடிஎம் சொல்லிட்டு நிறைய ஏடிஎம் இருப்பாங்க. அந்த ஏடிஎம்மில் இல்லை ஸ்டேட் பேங்க்கு, கனரா பேங்க்கு, வேறு பேங்க் ஏடிஎம்மில் நீங்கள் எடுக்கும்போது பரிவர்த்தனை கட்டணம் உங்களுக்கு வசூலிக்கப்படும். 3 முறை மட்டும் தான் இலவசம். 3 முறைக்கு மேலே போனாக்கா உங்களுக்கு பரிவர்த்தனை கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் 1 இது நடைமுறை வரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.